ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். இது சப்பாத்திக்கு சாப்பிடலாம், அப்புறம் இட்லி தோசைக்கு சேர்த்துக்கலாம், அதில் வச்சு சாப்பிடலாம். இன்னொன்று ரைஸ் சூடாக வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் சாப்பிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சிக்கன் கிரேவிக்கு 1/2 kg சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 4 தேங்காய் பத்தை எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி பருப்பு, 4 பாதாம் பருப்பு, ஒரு 4 சின்ன துண்டு பட்டை, 2 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கும் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அன்னாசி பூ 1 எடுத்து வச்சுருக்கேன், 1 ஏலக்காய், 4 கிராம்பு. இப்போ 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 2 தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சிறிது கருவேப்பிலை, ஒரு சிறிதளவு மல்லி இலை, அப்புறம் தேவையான எண்ணெய், உப்பு தேவையானது, வாட்டர் தேவையானது எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். நெக்ஸ்ட் இந்த சோம்பை ஃபர்ஸ்ட் இதை தான் போடணும். சோம்பு கலர் மாறிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்க்கிறேன். கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகும். இப்போ பாருங்க, 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். அப்போதான் வெங்காயம் நல்லா வதங்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இப்போ கருவேப்பிலை சேர்க்கிறேன். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் இதுல சேர்த்துக்கலாம். இது ஏன் முன்னாடி போடுறோம்னா அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கலரா வரும். இப்போ இந்த மல்லித்தூளை சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்ல வச்சு செய்யணும். இப்போ பாருங்க, நல்ல இந்த கிரேவி மாதிரி வந்துச்சு பாருங்க. இப்போ இந்த நேரத்துல நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு. இந்த நேரத்துல நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த சிக்கனை அப்படியே இந்த எண்ணெய் இதுல வதக்கணும். இது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அப்படியே இந்த எண்ணெயிலேயே வதக்கியாச்சு ஒரு 5 மினிட்ஸ். இப்போ இந்த அரைச்ச தண்ணிய மிக்சில இருந்து இந்த கொஞ்சம் ஊற்றி சேர்த்து வேக வைக்கணும் நம்ம. இப்ப பாருங்க, சிக்கன் வேகிறதுக்கு இந்த தண்ணி பத்தாது, அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். போதுமாப்பா? போதுமா? கொஞ்சம் கூட ஊத்தலாம். ஓகே.
இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வைக்கலாம். சிக்கன் வந்து 3/4 வெந்துச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இதை வந்து சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவை இந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்போதான் அந்த மசாலா பச்சை வாடையெல்லாம் போகும். கொஞ்ச நேரம் நல்லா அப்படியே அந்த சிம்மில் வச்சு நம்ம இதை வந்து வேக விடணும். இப்போ பாருங்க, இதில் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மசாலா சேர்த்தனால இதை நல்லா கொஞ்சம் நல்லா அப்படியே கொதிச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்கணும். சிக்கன் செய்யறப்போ எப்போதுமே வந்து மூடி வைக்காதீங்க. அப்படியே ஓப்பனில் தான் நம்ம வேக வைக்கணும், செய்யணும். ஏன்னா அது வந்து ஸ்மெல் வரும் அதை மூடி வச்சோம்னா. உப்பு டேஸ்ட் பண்ண கொஞ்சம் பத்தல, அதனால 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதுல எங்க அண்ணன் பையன் இன்னைக்கு இவ்வளவுதான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போறாரு. அத்தை மாமா செஞ்ச சமையல். என்னத்த சப்பாத்தியா? சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி. உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு. அது பாருங்களேன், இப்படி பிரஸ் பண்றப்ப நல்லா அப்படி வந்துடுது. சிக்கன் வெந்திருக்கு. சப்பாத்தியும் பாருங்க, எனக்கு இந்த மாதிரி சப்பாத்தி இப்படி இருந்தா பிடிக்கும். லைக் இந்த மாதிரி ஒரு ஃபிளேக்கியா கிறிஸ்பியா இருந்தா எனக்கு வந்து பிடிக்கும். நல்லாவே இருக்கு. இந்த ஸ்பைசஸ் வந்துட்டு எப்பவுமே மாமா வந்து எப்பவுமே செய்யறப்ப ஸ்பைஸ் வந்து அதிகமா போடுவாங்க. மாமாவோட டிஷ்ல வந்து அதுதான் வந்து ஹைலைட்டா இருக்கும். எல்லாமே வந்துட்டு இதுல ஹைலைட்டா தெரியுது. சூப்பரா இருக்கு அத்தை, சூப்பரா இருக்கு மாமா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி எப்படி இருந்துச்சு? சிக்கன் செஞ்சிருந்தோம், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிஃப்டிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னா நீங்களும் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கொடுங்க. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து பாருங்கள், இன்னும் நிறைய ரெசிபிலாம் நாங்கள் போடலான்ட்டு இருக்கோம். வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. தேங்க்யூ.